வீட்டில் கோதுமை மாவு இருந்தால் 10 நிமிஷத்தில் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி இனிப்பு பலகாரம் செஞ்சு கொடுக்கலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 கப் கோதுமை மாவு எடுத்து கிண்ணத்தில் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை இட்லி மாவு பதத்துக்கு இது போல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு எடுத்தோம்ல, அதே கப்பில் நாட்டு சர்க்கரையும் 1 கப் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை அப்படியே அடுப்பில் காய்ச்சி பிசுபிசுப்பு தன்மை வந்த உடனே ஒரு ஏலக்காவை தட்டி போட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ வாணலில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவை, அதை ஒரு கரண்டி எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்கலாம். மிதமான தீ வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் தானாகவே இது போல் மேலே வரும். இதை அப்படியே திருப்பி போட்டு 2 பக்கமும் சிவந்த உடனே எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்ததை நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை பாகு, அதில் போட்டு 2 பக்கமும் 1 நிமிஷம் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபியை விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.